லங்காஸ்ரீ FM நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற பேரறிவாளனுடைய தாயாருடைய உருக்கமான ஒரு வேண்டுகோளை எங்களுடைய உலகத்து உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். 20 ஆண்டுகளாக சிறை கொட்டடியில் வரும் பேரறிவாளனின் அம்மா நான். 21வது ஆண்டிலாவது எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில் வேதனையை நீக்கில் இருக்கிறோம். இந்த நேரத்திலே உங்களுடைய மகனுடைய விடுதலைக்காகவும் ஏனைய இருவருடைய விடுதலைக்காகவும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்களும் அதுபோன்று தமிழர்கள் மீது அக்கறையுள்ள மனிதர்களும் என்னத்தை செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அவர்களிடம் என்னத்தை வேண்டி நிற்கின்றீர்கள்? இப்போது என்ன செய்வது என்று தெரியாத திகைத்த நிலையில் தான் நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். இங்கு உள்ளவர்கள் எல்லாரும் மனித சங்கிலி, அறப்போராட்டம், பட்டினி போராட்டம் போன்ற போராட்டங்கள் மூலம் தாங்கள் இந்த மூவருக்கும் ஆதரவாக இருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு, முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இவர்கள் மேல் உள்ள ஈடுபாட்டை தங்களின் குறுஞ்செய்தி வாயிலாக அழுத்தம் கொடுத்து தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு முதல் வலியுறுத்த வேண்டும். மரண தண்டனை 7 நாட்களுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் 50ஆம் தேதி குறித்திருக்கிறாங்க. இப்பவே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டாங்க. முருகன், சாந்தன், பேரறிவாளன் 3 பேரும் பூட்டி அறைக்குள்ளதான் இருக்காங்க. அவங்களை திறந்து வெளியே விடுறதே இல்லை. நேற்றுல இருந்து அது தொடங்கிருச்சு. 9ஆம் தேதி அவங்களுக்கு கடைசி நாள். 7ஆம் தேதிக்கு மேல எந்த தொடர்புமே இல்லாம பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தத்துக்கு வழி செய்யணும்ன்ற முயற்சியில் இங்க உள்ளவங்களா ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அதை அழுத்தமா செய்யுங்க, விரைந்து செய்யுங்க. எல்லாம் பெரும்பான்மையா கூடி நின்று இவங்களுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இதே போல நீங்க உண்ணா நோன்போ ஏதாவது இருக்கிறத ஒளிபரப்பி இணையதளங்கள்ல போட்டு இது மாதிரி நாங்க எல்லாம் ஆதரவா இருக்கணும் வெளிப்படுத்துறதோட கூட அழுத்தம் கொடுங்க. முதல்வருக்கு, பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, மூவருக்கும் இதை மறுபரிசீலனை செய்யணும். இந்த தண்டனையை தடுத்து நிறுத்தி அவங்க விடுதலைக்கு நீங்க முன்னெடுக்கணும் முயற்சிய அப்படின்றத நீங்க எல்லாரும் குரல் கொடுக்கணும். ஒற்றுமையா குரல் கொடுக்கணும், பெரும்பான்மையா குரல் கொடுக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். நாம ஒன்றுபடாததால பல இழப்புகளை சந்திச்சிருக்கோம். இந்த 3 உயிர்களை காப்பாற்றுறது மூலமாவது நாம ஒற்றுமையா இருக்கோன்றது இந்த உலகம் காட்ட வேண்டிய கடைசி காலகட்டம் மாதிரி இந்த நிலை இருக்கு. நீங்க இதுல செயல்பட வேண்டியது உங்க அவசியமோ இப்ப அவசரமோன்றதை உணர்ந்து நீங்க நடந்துட்டா எனக்கு அதுவே பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய மகனுடைய விடுதலைக்காகவும் ஏனைய இருவருடைய விடுதலைக்காகவும் உலக தமிழர்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இணைந்து பாடுபடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அவர்கள் துரிதப்படுத்தி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களிடம் இருக்கிறது. அதுபோல உங்களுக்காக எப்போதும் எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும். உங்களுடைய மகனுடைய விடுதலைக்காகவும் ஏனைய இருவருடைய விடுதலைக்காகவும் என்கின்ற விஷயத்தையும் சொல்லிக் கொள்கின்றோம். இப்போது நீங்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றிலே இருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலும் உங்களுடைய குரல் பதிவினை எங்களுக்காக தந்தமைக்கும், உங்களுடைய வேண்டுகோளை உலகத்து உறவுகளிடம் முன்வைத்தமைக்கும் எங்களுடைய நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.